கைஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, நான் கான்ட்ரோவர்ஷியலான டாபிக் வந்து நான் அங்க தான் பேசியிருக்கேன். பிகாஸ் நடுவுல வந்து நான் இந்த பிளேயர்ஸ் வின் பண்ணது, அப்புறம் வந்து கோல் கீப்பர், அப்புறம் இந்த பிளேயர்ஸோட சீசன்ஸ் இத பத்தி பேசுனதுனால, அத வந்து நடுவுலயே பேச முடியல. ஸோ லாஸ்ட்ல தான் நான் அத பேசியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு போங்க. ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஆடோசி தமிழ். பேலன் டோர் ஈவென்ட் வந்து 24-25 சீசனுக்குள்ள பேலன் டோர் இந்த நேத்து நைட் வந்து ஒரு 1:00 to 12:30 இந்த டைம்ல தான் வந்து அந்த ஈவென்ட்டே வந்து ஃபினிஷ் ஆனுச்சு. ஸோ அத பத்தின ஒரு ரீவேம்ப் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட வின்னர் டெம்பேலே கங்ராச்சுலேஷன்ஸ் டூ ஹிம் பிகாஸ் வெல் டிசர்வ்ட் என்ன பொறுத்தவரைக்கும். நெறைய உள்ள பாலிடிக்ஸ்லாம் பண்ண பார்த்தானுங்க. பட் வெல் டிசர்வ்ட் என்ன பொறுத்தவரைக்கும். அண்ட் ஆல்சோ பக்கத்துல யாரோ ஒரு லேடி நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல. நம்ம பார்சிலோனாவோட ஒரு மிட்ஃபீல்டர். இந்த வாட்டி அவங்க வந்து விமென்ஸ் ஃபுட்பால்ல வந்து பேலன் டோர் வின் பண்ணியிருக்காங்க. இவங்கள ஏன் ப்ரோ போட்டுருக்கேன் நம்ம வந்து மென்ஸ் ஃபுட்பால் தான் பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் லாஸ்ட் ஒரு 3 டைம்ஸா கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேலன் டோர் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெஸ்ஸி மட்டும் தான் 4 டைம்ஸ் கன்டினியூஸா பண்ணியிருக்கான். மத்தபடி கிறிஸ்டியானோ ரொனால்டோலாம் 2 டைம்ஸ் தான் பண்ணியிருக்காங்க கன்டினியூஸா. பட் இவங்க வந்து விமென்ஸ் ஃபுட்பால்ல 3 டைம்ஸ் கன்டினியூஸ் ஹேட்ரிக் ஆஃப் பேலன் டோர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு செகண்ட் டைம் பேலன் டோர் இவங்க வின் பண்ணும்போது, நான் வந்து இவங்களோட ஹைலைட்ஸ் பார்த்தேன். விமென்ஸ் ஃபுட்பால் நான் கண்டுக்க மாட்டேன். சுத்தமா நான் அத மானிட்டர் பண்ணவே மாட்டேன். நான் உண்மைய சொல்லிடுறேன். பட் யார்ரா அவங்க விமென்ஸ் ஃபுட்பால் வந்து 2 டைம்ஸா வின் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஹைலைட்ஸ் சும்மா பார்த்தேன். மிட்ஃபீல்டர்ல வந்து அவங்களோட விஷன், அப்புறம் அவங்களோட அந்த பிளே ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். விமென்ஸ் ஃபுட்பால கம்பேர் பண்ணும்போது பயங்கரமா இருக்கும். விமென்ஸ் ஃபுட்பால் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, டோட்டலி டிஃபரெண்ட்டா இருக்கும். டோட்டலி கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். நான் அத பத்தி பேசல. பட் இவங்களோட ஃபுட்பால் அங்க விமென்ஸ் ஃபுட்பால கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அத பத்தி உங்களுக்கு சொல்லலாம்னு நெனச்சேன். ஐதானா போன்மேட்டி இவங்களுக்கு வந்து கங்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் அவர் ஃபுட்பால் ஆல்சி தமிழ் இவங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாரி ஃபுட்பால் டாக்குமெண்ட்ரீஸ், ஃபுட்பால் பிளேயர் ப்ரொஃபைல்ஸ், அப்புறம் டெய்லி ஃபுட்பால் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ், அப்புறம் ஃபுட்பால் என்ன நடக்குது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நெறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எஸ் அதுக்காக தான். அண்ட் ஸ்மாஷ் தி லைக் பட்டன். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோப்பா ட்ராஃபி பத்தி பேசிடலாம். கோப்பா ட்ராஃபின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு யங் பிளேயருக்கான ஒரு ஒரு ப்ராடஜி, ஒரு அண்டர் 19, அண்டர் 22 இந்த மாரி பிளேயர்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு அண்டர் 22ன்னு கிடையாது. ஒரு யங் பிளேயர்ஸ் ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாக்குள்ள ஒரு 10, 15 பிளேயர்ஸ வந்து செலக்ட் பண்ணி போடுவாங்க. அதுல வந்து ஹாவர்னவஸ், அப்புறம் பெத்ரி ஆல்ரெடி வின் பண்ணியிருக்கான். அப்புறம் காவி வின் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து யமால் இந்த வருஷம் வின் 2 டைம்ஸ் தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் டைமும் யமால் வின் பண்ணான். இந்த வருஷமும் வின் பண்ணியிருக்கான். ஸோ குடோஸ் டூ ஹிம். பிகாஸ் பேலன் டோர் வின் பண்ணிடுவான்னு நெனச்சேன். நான் நெனச்சேன். இவனுக்கு குடுத்துற எடுத்துற போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ய இவன் ஒரு ஒரு இவனுக்கு வந்து அந்த கோப்பா ட்ராஃபிய வந்து குடுத்தாங்க. கில்ட் குடுத்தான். அப்போ வந்து கில்ட் என்ன சொன்னான் அப்டின்னா, "மறுபடியும் நான் உங்கள இந்த ஸ்டேஜ்க்கு கூப்பிடுவேன்னு நெனைக்கிறேன்" அப்டின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். எமாலும் "ஐ ஹோப் சோ" அப்டின்னு சொல்ற மாரி சொன்னான். ஸோ ஐ தாட் ஏதாவது ஒண்ணு பாலிடிக்ஸ பண்ணி விட்டுறானுங்கன்னு சொல்லிட்டு பட் பண்ணல. ஸோ எமாலுக்கு வந்து கங்கிராச்சுலேஷன்ஸ் பிகாஸ் ஒரு ட்ரெமெண்டஸ் சீசன் லாஸ்ட் சீசன். அந்த இன்டர் மிலான் கூட செகண்ட் லெக்ல செகண்ட் ஹால்ஃப் பயங்கரமா இருந்துச்சு. யாரோ ஒரு ஜிடான் சொல்லியிருக்கான்னு நெனைக்கிறேன். எமால் வந்து இன்டர் மிலானோட செகண்ட் லெக் வந்து ட்ரெமெண்டஸ் அந்த செகண்ட் ஹால்ஃப் பிகாஸ் சூப்பர்வா ப்ளே பண்ணி பார்சிலோனா வந்து எடுத்துட்டு போய்ட்டான். அவனோட அந்த ஷாட் வந்து போஸ்ட்ல பட்டு அன்பார்ச்சுனேட் அது போஸ்ட்ல பட்டுச்சு. நெறைய பேர் வந்து எமால வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்கானுங்க. எமால் வந்து அங்க ஷாட் அடிச்சிருக்க கூடாது. பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த மேட்ச் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஃபியூ செகண்ட்ஸ் தான் இல்லன்னா மேட்ச் வந்து பார்சிலோனா ஈஸியா வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட் இன் த டைம். எமால் வந்து போஸ்ட்ல அடிச்சு அதுக்கப்புறம் இன்டர் மிலான் வந்து ஈக்குவலைஸ் பண்ணாங்க. ஸோ நெறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கங்கிராச்சுலேஷன்ஸ் டூ லெமின் எமால். கோப்பா ட்ராஃபி ஒரு சென்சேஷன் எல்லாருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த பேலன் டோர் இல்லன்னா என்ன, நெக்ஸ்ட் செவரல் பேலன் டோர்ஸ் வந்து வின் பண்ண போறான்னு சொல்லிட்டு எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் பார்சிலோனாவும் டீம வந்து சூப்பர்வா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நெறைய பேலன் டோர்ஸ் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, லூயிஸ் என்ரிகே பேலன் டோர் கிடையாது. பெஸ்ட் மென்ஸ் மேனேஜர் அப்டின்னு சொல்லிட்டு லூயிஸ் என்ரிகே வந்து அவார்ட் வாங்கியிருக்கான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பிகாஸ் ஒரு ட்ரிபிள் இன் டொமஸ்டிக் அண்ட் குவாட்ரபிள் வித் யுஎஃப்ஓ சாம்பியன்ஸ் லீக் அண்ட் ஆல்சோ கிளப் வேர்ல்ட் கப்ல ஃபைனல் போனான். பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு பிரதர். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் லூயிஸ் என்ரிகே. அவனோட பிளே ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா, பொசஷன் பேஸ்ட் குயிக் டிரான்சிஷன்ஸ் அண்ட் ரேபிட் கவுண்டர் அட்டாக்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் ஃபுட்பால்ல ஒரு ரெவல்யூஷன கொண்டு வரது. லூயிஸ் என்ரிகேலாம் பார்த்தீங்கன்னா, 2010, 2009 அந்த டைம்லேருந்தே வந்து மேனேஜர் இதுல வந்து அவன் வந்துட்டு இருக்கிறவன். இப்போ 2025 ஆயிடுச்சு, 26 ஆகப்போது. இந்த டைம்ல வந்து நீங்க மாடர்ன் ஃபுட்பாலுக்கு அடாப்ட் ஆகி ப்ளே பண்றது அப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பெப் குவார்டியோலாலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். பட் லூயிஸ் என்ரிகே இஸ் அப்கிரேடட் ஹிம்செல்ஃப். ஸோ எஸ் குடோஸ் டூ ஹிம் ஆல்சோ. அண்ட் ஜிஜி டொனருமா இட்டாலியன் டாப் டாப் ஷாட் ஸ்டாப்பர் இன் த வேர்ல்ட். என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த ரைட் நவ் வேர்ல்ட்லயே த பெஸ்ட் ஷாட் ஸ்டாப்பர், த பெஸ்ட் ஷாட் ஸ்டாப்பிங் கோல் கீப்பர், டாமினேட்டிங் கோல் கீப்பர் இந்த இயர் அப்படின்னா டொனருமா தான். ஸோ மேன் சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. மேன் சிட்டிக்கு வந்து ஒரு 35 மில்லியனுக்கு வந்து அவன கூட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பிக் அட்வான்டேஜ் ஃபார் தெம். அண்ட் ஆல்சோ த பெஸ்ட் கோல் கீப்பர் ஃபார் திஸ் சீசன்
24-25 என்ன சொல்றது? பிஎஸ்ஜியோட ஒரு வின்னுக்கு ரொம்ப, ரொம்ப ஒரு முக்கியமான காரணமா இருந்தவன் டொனாருமா தான். அண்ட் அவனோட அந்த லிவர்பூலோட அவனோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அப்புறம் ஆஸ்டன் வில்லால டொனாருமா இல்ல அப்டின்னா, பிஎஸ்ஜி ஆர் கான் இன் தட் குவார்டர் ஃபைனல். ஸோ எனக்கு எனக்கு தெரியல. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹி இஸ் த பெஸ்ட் பிளேயர். ஹி இஸ் த பெஸ்ட் கோல் கீப்பர் ஃபார் பிஎஸ்ஜி. அண்ட் இப்போ மேன் சிட்டிக்கு வந்திருக்கான். அண்ட் ஆல்சோ விக்டர் யோக்கரஸ் கெர்ட் முல்லர் ட்ராஃபி குடுத்தாங்க. அதாவது டொனாருமா குடுத்தது வந்து யஷின் ட்ராஃபி. யஷின் உங்க எல்லாருக்குமே தெரியும். யஷின் வந்து ஒரு பெஸ்ட் கோல் கீப்பர். அவன் வந்து பேலன் டோர் வின் பண்ணியிருக்கான். இதுவரைக்கும் ஒன்லி கோல் கீப்பர் டூ வின் பேலன் டோர்ன்னு நான் நெனைக்கிறேன். யஷின். ஸோ அந்த அவனோட பேர வந்து ட்ராஃபிக்கு வச்சு யஷின் ட்ராஃபின்னு சொல்லிட்டு கோல் கீப்பர் ஆஃப் த இயர்க்கு வந்து இது குடுப்பாங்க. ஸோ டொனாருமா ஓன் தட். அண்ட் விக்டர் யோக்கரஸ் கெர்ட் முல்லர் ட்ராஃபி. கெர்ட் முல்லர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்ட்ரைக்கர். அண்ட் அவனோட பேர் வச்சு அந்த ஸ்ட்ரைக்கருக்கு வந்து அந்த குடுப்பாங்க. கோல் ஸ்கோரர் ஆஃப் த இயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த இயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார்வர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ட்ராஃபி வந்து விக்டர் யோக்கரஸ் குடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் விக்டர் யோக்கரஸ் ஸ்போர்ட்டிங்ல ஒரு பிரில்லியன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். கோல்ஸ்லாம் வந்து வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தான் கோல்ஸ. எஸ் விக்டர் யோக்கரஸ்க்கு கங்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஃபைனலி ஓஸ்மான் டெம்பேலே. வாட் எ பிளேயர் ஹி வாஸ் இன் 2024-25 சீசன். ஏன்னா, இவனோட ஜர்னி நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ரேனஸ்ல இருந்தான். ரேனஸ்லேருந்து டாட்மண்டுக்கு போனான். டாட்மண்ட்ல வந்து சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ். அலாங் சைட் வித் சான்சோவா இருக்கட்டும், அலாங் சைட் வித் ஹாலண்டா இருக்கட்டும், பெல்லிங்கமா இருக்கட்டும். செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் ஆல்சோ பார்சிலோனா வூப்பிங் 150 மில்லியன் குடுத்து இவன வாங்குனாங்க. அட்டர் ஃப்ளாப் பார்சிலோனா. ஒரு 1 சீசன், 2 சீசன் நல்லா ப்ளே பண்ணான். அதுக்கப்புறம் ஃப்ளாப் மீன்ஸ் அவன் வந்து நல்லா ப்ளே பண்ணல அப்படின்னு கிடையாது. இன்ஜுரி. இன்ஜுரி ப்ரோன் ஆயிட்டான். அவனோட பிளேயர் பிரசன்டேஷன்லயே பால வந்து ரெபோனாலாம் பண்ண ட்ரை பண்ணுவான். பிளேயர் பிரசன்டேஷன் பார்சிலோனாவோட ஸ்டேடியம்ல வச்சு வீடியோ எடுப்பாங்க. பால வந்து நீங்க கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் பண்ணுங்க, ஸ்கில்ஸ் பண்ணுங்க, வீடியோ எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பிளேயர் பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜகிள் பண்ணிட்டு இருப்பான். நல்லா தான் ஜகிள் பண்ணிட்டு இருப்பான். ரேபோனா பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவான். ரேபோனா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. மறுபடியும் இப்போ ட்ரை பண்ணுவான். மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரோல் பண்ணி தள்ளிட்டானுங்க. இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், ட்விட்டர்லயா இருக்கட்டும். ஜர்னலிஸ்ட் முதற்கொண்டு ட்ரோல் பண்ணி தள்ளிட்டானுங்க. இவன எப்புட்றா 150 மில்லியன் குடுத்து வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு. 150 மில்லியன் யூரோஸ் நான் சொல்றேன். அந்த டோட்டல் பேக்கேஜ் ஆடம்ஸ்லாம் சேர்த்து 150 மில்லியன் பேக்கேஜ் இது. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஜுரி ப்ரோன் ஆனா, அதுக்கப்புறம் ஒழுங்கா ப்ளே பண்ண முடியல. ப்ளே பண்ணா மறுபடியும் இன்ஜுரி ஆகுது. போத் ஃபூட்டர் பிளேயர். லெஃப்ட் ஃபுட்லயும் ப்ளே பண்ணுவான், ரைட் ஃபுட்லயும் ப்ளே பண்ணுவான். ஏதாவது ஒரு ஃபுட்ல வந்து அவனுக்கு இன்ஜுரி ஆயிட்டே இருந்துச்சு. முக்கியமா அவனுக்கு நீ இன்ஜுரி. அந்த நீ இன்ஜுரி மட்டும் இல்ல அப்படின்னா, பார்சலோனால மேபி ஹி கேன் டெலிவர் சம்திங். பிகாஸ் நெய்மர் போனதுக்கு அப்புறம் அவன சைன் பண்ணாங்க. அவன கோட்டினியோலாம் சைன் பண்ணாங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்த்து ஃப்ளாப் ஆனுச்சு. அண்ட் எஸ் ஒரு பெரிய பெரிய ஒரு ட்ராபேக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி உள்ள வந்து 30 மில்லியனுக்கு அவன வந்து பார்சலோனாலேருந்து வாங்குனானுங்க. ஃபர்ஸ்ட் சீசன் அஃப்கோர்ஸ் ஒரு கொஞ்சம் ஒரு இதா இருந்துச்சு. எப்படி சொல்றது? அப்பப்போ ப்ளே பண்ணுவான். அப்பப்போ நல்லா ப்ளே பண்ண மாட்டான். ஆல்சோ கொஞ்சம் இன்ஜுரி இருந்துச்சு. பட் செகண்ட் சீசன், ஃபர்ஸ்ட் சீசன் லூயிஸ் என்ரிகே வந்துட்டான். அவன் தான் டெம்பலே வாங்குனது. பட் செகண்ட் சீசன் ஐ மீன் 2024-25 சீசன் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் விங்ல தான் ப்ளே பண்ணான். அதுக்கப்புறம் லூயிஸ் என்ரிகே வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணி ஜான்வரி டைம்ல அவன வந்து ஃபால்ஸ் நைன் மாரி ப்ளே பண்ண வச்சான். சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷன்ல. அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் யார சொல்லுவேன் அப்டின்னா, சென்டர் ஃபார்வர்ட்ல இப்போ யார் ப்ளே பண்றா? டெம்பலே தான் ப்ளே பண்றான். மத்தபடி அண்ட் கேப்ரியல் ஹீசூஸ் அவன்லாம் ஆர்சனல்ல இருக்கும்போது ப்ளே பண்ணுவான். அண்ட் ஆல்சோ நம்ம கை ஹேவர்ட்ஸ்லாம் செல்சில ப்ளே பண்ணியிருக்கான். அண்ட் ஆர்சனல்லயும் ப்ளே பண்ணியிருக்கான். அந்த மாதிரியான பொசிஷன் தான் இவன் நம்ம டெம்பலே வந்து பிஎஸ்ஜில சென்டர் ஃபார்வர்டா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஃபால்ஸ் நைன் பொசிஷன் அந்த மாரி கூட நம்ம சொல்லலாம். வேற லெவலான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ரம் லெஃப்ட் விங், ரைட் விங் டூ சென்டர் ஃபார்வர்ட். அவன் ஃபால்ஸ் நைனா ப்ளே பண்ணதுனால அவனுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்டின்னா, அவன் வந்து கீழ டிராப் பேக் பண்ண முடியும். டிராப் பேக் பண்ணிட்டு அவன் அந்த பேஸ வச்சுக்கிட்டு அவன் அசிஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் ஆக்ஸலரேட் பண்ணி ட்ரிபிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவன் ஷூட் பண்ண முடியும். பிகாஸ் ஹி இஸ் அ போத் ஃபூட்டட் பிளேயர். அவன் என்ன ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னான் அப்டின்னா, நீங்க வந்து என்ன ஃபுட் பிளேயர் அப்டின்னு கேட்பாங்க. அவன் வந்து லெஃப்ட் ஃபுட் பிளேயர்ன்னு சொல்லுவான். பட் நீங்க பெனால்டி வந்து ரைட் ஃபுட் எடுக்குறீங்களா அப்டின்னு கேட்பாங்க. பிகாஸ் ஐ அம் அ ரைட் ஃபுட் பிளேயர் அப்டின்னு சொல்லுவான். ஸோ ஹி இஸ் அ போத் ஃபூட்டட் பிளேயர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிஎஸ்ஜில ஒரு பிரில்லியன்ட்டான பிளேயரா இருந்தான். அண்ட் யூஎஃபா சாம்பியன்ஸ் லீக்லாம் சொல்லவே வேணாம். மேன் சிட்டியோட கம்பேக்கா இருக்கட்டும். குரூப் ஸ்டேஜ்ல ஒரு கம்பேக்க போடுவானுங்க பாருங்க. டெம்பலே வாஸ் சோ சோ குட் அந்த மேட்ச்ல. ஸோ அப்படி ஒரு மேட்சா இருக்கும். அண்ட் ஆல்சோ கிளப் வேர்ல்ட் கப்ல ஒரு ஸ்டிங்கர போட்டு விட்டான். ஒழுங்கா ஒழுங்கா ப்ளே பண்ண முடியல. பட் இன்டர் மிலானோட மேட்ச்ல வந்து ஃபைனல்ல மிரட்டி விட்டான் அவன். அப்புறம் டிசரே டூவே, குவார்ட்ஸ்கேலியா 3 பேரும் சேர்ந்து மிரட்டி விட்டானுங்க. பிஎஸ்ஜி கூட யார் வந்தாலும் சரி. தே வர் ட்ரெமெண்டஸ்லி டூ குட் ஃபார் எனி டீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரியல் மேட்ரிட் கிளப் வேர்ல்ட் கப்லயா இருக்கட்டும், பேன் மியூனிக்கா இருக்கட்டும், எல்லா டீமையும் போட்டு பொளந்து தள்ளிட்டானுங்க. ஸோ வெல் டிசர்விங் ஃபார் உஸ்மான் டெம்பேலே. பட் என்ன ப்ரோ பாலிடிக்ஸ்ன்னு ஏதோ சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ்
லமீன் யமால் லமீன் யமால உள்ள தள்ள பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் ரஃபீனியா உள்ள தள்ள பார்த்தானுங்க. ரஃபீனியா உள்ள தள்ள பார்த்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம். ரஃபீனியா லமீன் யமாலோட ஒரு நல்ல பிளேயர். நல்ல ஒரு ஸ்டாட்ஸ், நல்ல ஒரு காம்படிஷன்ஸ்லாம் வச்சிருந்தான் லாஸ்ட் சீசன். பட் லமீன் யமால 2ண்ட் பிளேஸ்ல வச்சது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டெம்பலே, 2ண்ட் வந்து லமீன் யமால், 3 யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டீனியா, 4த் முகமது சாலா, 5த் ரஃபீனியா. என்னைய பொறுத்தவரைக்கும் ரஃபீனியா வந்து 3 வந்திருக்கணும். சாலா 4த் வந்திருக்கணும். விட்டீனியா 5த் வந்திருக்கணும். பிகாஸ் நீங்க எனக்கு ஒரு பேலன் டோர்ல எனக்கு வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நீங்க வந்து காம்படிஷன்ஸ் அண்ட் ட்ராஃபீஸ் வச்சு நீங்க குடுக்குறீங்களா? இல்ல வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ் வச்சு குடுக்குறீங்களா? இல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சு குடுக்குறீங்களா? எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல ஃபேம் வச்சு குடுக்குறீங்களா? இல்ல எனக்கு இவன் தான் ப்ளே பண்ணணும். இவன் தான் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு உள்ள அப்படியே பாலிடிக்ஸ யூஸ் பண்ணி உள்ள போட்டுறீங்களான்னு எனக்கு புரியல. பிகாஸ் நீங்க வந்து 2021ல மெஸ்ஸி வின் பண்ணும்போது வந்து ஹாலண்ட் வந்து சாரி 2022 மெஸ்ஸி வின் பண்ணும்போது, வேர்ல்ட் கப்ல மட்டும் தான் நல்லா ப்ளே பண்ணான். ஐ ஐ ஸ்வேர் வேர்ல்ட் கப்ல மட்டும் தான் நல்லா ப்ளே பண்ணான். PSG-ல வந்து ஸ்டிங்கர போட்டு விட்டான் எல்லா மேட்ச்லயும். PSG-ல வந்து ஒரு 1, 2 மேட்ச் கோல் அடிச்சிருப்பான். அசிஸ்ட் பண்ணியிருப்பான். பட் சாம்பியன்ஸ் லீக்லாம் குவார்டர் ஃபைனல்லலாம் வந்து ரியல் மேட்ரிட் கூட வந்து மோசமா தோத்துருப்பானுங்க. ஸோ சாரி ரியல் மேட்ரிட்ங்கிறேன். மத்த டீம்ஸ் கூட மோசமா தோத்துருப்பானுங்க. ரியல் மேட்ரிட் வந்து அடுத்த சீசன் பென்சிமா வின் பண்ணப்போ. ஒண்ணுமே பண்ணல மெஸ்ஸி. வேர்ல்ட் கப்ல மட்டும் ஒரு வேர்ல்ட் கப்ல பெனால்டி அடிச்சு விட்டு, செமி ஃபைனல், ஃபைனல் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு பேலன் டோர் தூக்கிட்டு போயிட்டான். பட் அந்த சீசன் ஹாலண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரிபிள் அடிச்சிருப்பான். பிரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் த சீசன், பிரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் த சீசன், பிரீமியர் லீக்ல கோல்டன் பூட் வச்சிருந்தாங்க. டாப் கோல் ஸ்கோரரா இருந்தான். யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக்லயுமே டாப் கோல் ஸ்கோரரா இருந்தான் ஐ திங்க். ஸோ இந்த மாரி ஒரு பிளேயர் வந்து நீங்க எடுத்து விட்டு மெஸ்ஸி ஓகே வேர்ல்ட் கப் இருந்துச்சு. வேர்ல்ட் கப் இயர். வேர்ல்ட் கப்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணி விட்டுருங்க. வேர்ல்ட் கப்ல எம்பாப்பே கூட நல்லா ப்ளே பண்ணான். ஏன் மாட்ரிச் வந்து 2018ல வந்து ஃபைனல் யார் வின் பண்ணா? பிரான்ஸ் வின் பண்ணாங்க. பட் மாட்ரிச் என்ன பண்ணான்? குட் பிளே ஸ்டைல், நல்ல பிளேயர் அவனுக்கு பேலன் டோர் குடுப்போம்னு சொல்லிட்டு பேலன் டோர் வந்து மாட்ரிச் குடுத்தானுங்க. எம்பாப்பே குடுக்க வேண்டியது தானே? எம்பாப்பே வந்து வேர்ல்ட் கப்ல வந்து பிளேயர் ஆஃப் த சீசன் அவனுக்கு குடுக்க வேண்டியது தானே? வாட்? எனக்கு புரியல பேலன் டோர்ல என்ன நடந்துச்சுன்னு. அண்ட் ஆல்சோ அடுத்த சீசன் பென்சிமாக்கு பார்த்தீங்கன்னா, பென்சிமாக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் சீசன். அந்த சீசன் வந்து யாருமே அவனுக்கு கிட்ட வர முடியல. பிகாஸ் யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக்கா இருக்கட்டும், லா லிகாவா இருக்கட்டும் போட்டு தாக்கிட்டானுங்க. அண்ட் அடுத்த சீசன் ஐ திங்க் 2023 வந்து பென்சிமா, 2024 வந்து நம்ம ஃபக்கின் ராட்ரி. இட்ஸ் a ராபரி. இட்ஸ் a டேலைட் ராபரி ஃபார் வினிசியஸ் ஜூனியர். இத பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோ போடுவோம். பிகாஸ் பேசுறதுக்கு நெறைய இருக்கு அத பத்தி. அது ஒண்ணு போட்டானுங்க. ஸோ நீங்க 2018ல வந்து நீங்க வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சாலும் பரவால்ல. பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு மாட்ரிச்சுக்கு குடுத்தோம். யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக்ல ரொனால்டோ வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தான். லா லிகால ரொனால்டோ வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தான். ரொனால்டோக்கு கிடையாது. வேர்ல்ட் கப் வின் பண்ண எம்பாப்பேக்கும் கிடையாது. பெஸ்ட் பிளேயர் மாட்ரிச் வேர்ல்ட் கப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். ஸோ அவனுக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி வைங்க. இல்லையா 2022ல வந்து மெஸ்ஸி வந்து வேற எதுலயுமே நல்லா ப்ளே பண்ணல. வேர்ல்ட் கப்ல மட்டும் தான் நல்லா ப்ளே பண்ணான். பட் வேர்ல்ட் கப்பையும் ஜெயிச்சான். பட் வேர்ல்ட் கப்ல மெஸ்ஸியோட எம்பாப்பே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணான். பட் நீங்க வந்து மெஸ்ஸிக்கு குடுத்தீங்க. ஸோ ஒண்ணு இந்த மாரி குடுங்க. நீங்க வந்து வேர்ல்ட் கப்பையும் ஜெயிச்சிருக்கணும். அண்ட் வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிற மாரி இந்த மாரி ஒண்ணு குடுங்க. இல்லையா ராட்ரி ராட்ரி வந்து நேஷன்ஸ் லீக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். மேன் சிட்டில டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் பொசிஷன்ல நல்லா ப்ளே பண்ணான். ஸோ நீங்க அந்த மாரி வச்சு நீங்க வந்து நேஷன்ஸ் லீக் வின் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளவா இல்ல. பட் டிஃபென்ஸ்ல நீங்க ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த டீசென்சின்னு ஒரு பாயிண்ட்ஸ் குடுப்பானுங்க. மேட்ச்க்கு நடுவுல வந்து நீங்க டீசென்ட்டா இருக்கணும். அந்த ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காமிக்கணும் அப்படின்பானுங்க. அதுக்கு வந்து ராட்ரிக்கு அத ஒரு பாயிண்ட்டா வச்சு வினிசியஸ் ஜூனியருக்கு குடுக்காம ராட்ரிக்கு குடுத்தானுங்க. ஒண்ணு இந்த மாரி வைங்க. இல்லையா ரொனால்டோக்கு எப்பவும் குடுக்குற மாரி லா லிகா, யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக் வந்து டாமினன்ட்டா இருந்தான். லா லிகா வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாம்பியன்ஸ் லீக்கும் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த மாரி வச்சு அப்படி குடுங்க. எப்படியும் குடுக்காம, ஒரு சீசனும் ஒரு மாரி வச்சுக்கிட்டு, எனக்கு புரியல. லெவன்டாஸ்கிக்கு 1 வருஷம் குடுக்கல, ஹாலண்டுக்கு 1 வருஷம் குடுக்கல, ரொனால்டோக்கு 1 வருஷம் குடுக்கல, மெஸ்ஸிக்கு குடுக்கக் கூடாதுன்னு குடுத்தானுங்க, எம்பாப்பேக்கு குடுக்கல. இந்த வருஷம் வந்து டெம்பேலேக்கு குடுத்துட்டானுங்க. பட் லமீன் யமால், ரஃபீனியான்னு சொல்லிட்டு இத ஒண்ணு இழுத்தானுங்க. முகமது சாலாக்கு என்னை கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் முகமது சாலாக்கு குடுத்துருக்கணும். நான் என்னதான் மேன் யுனைட்டட் ஃபேனாவே இருந்துட்டு போறேன். சாலாக்கு கண்டிப்பா குடுத்துருக்கணும். ஐ ஃபீல் சோ பேட் ஃபார் ஹிம் பிகாஸ் பெஸ்ட் பெஸ்ட் டீம், பெஸ்ட் லீக் இன் த வேர்ல்ட், டாப் ஃபர்ஸ்ட் லீக் இன் த வேர்ல்ட். ரொம்ப டஃப்பான லீக். ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டான உள்ள லீக். அதுல போயிட்டு சாலா வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ரொம்ப ஃபீல் 57 அதாவது 55 மேட்சஸ்ல வந்து 59-60 இந்த கோல் கான்ட்ரிபியூஷன்ஸும் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பெரிய விஷயம். நெறைய பேர் சொல்றாங்க, சாலா குடுங்கன்னு சொல்லிட்டு. எங்க டீம் பிளேயர் கேசமிரோ சொல்றான், சாலா வந்து டிசர்வ் பேலன் டோர் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அதான் சொல்றேன். சாலா டிசர்வ்ட் பேலன் டோர் மோர் தென் டெம்பேலே, மோர் தென் ரஃபீனியா, மோர் தென் யமால். பட் டெம்பேலே டிசர்வ்ட் பேலன் டோர் மோர் தென் ரஃபீனியா, யமால் இதெல்லாம். விட்டீனியா எதுக்கு அவனுங்க 3 பொசிஷன் குடுத்தானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாலா 2nd பொசிஷன் குடுத்துருக்கணும். ரஃபீனியா 3 பொசிஷன் குடுத்துருக்கணும்.
லமீன் யமால் 4த் பொசிஷன் குடுத்துருக்கணும். விட்டினியாக்கு 5த் பொசிஷன் குடுத்துருக்கணும். இது என்ன ஒரு கணக்குன்னே தெரியல. ஐ ஐ டோன்ட் ஃபக்கிங் நோ வாட் இஸ் ராங் வித் பேலன் d'Or. ஸோ நெறைய பேர் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க. பேலன் d'Orலாம் ஒரு ஃபேன்சி ட்ராஃபி. அது வந்து சும்மா ஒரு இந்த பேலன் d'Orன்னு ஒண்ணு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டானுங்க. நான் ரொனால்டோன்னு சொல்லல. நெறைய பேர் இப்பயே சொல்லிட்டு இருக்காங்க. பேலன் d'Or வந்து ஃபேன்சி ட்ராஃபியா தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ். ஸோ பிரான்ஸோட 6த் பேலன் d'Or வின்னரா நம்ம டெம்பேலே வந்திருக்கான். லாஸ்ட் 3யா உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் வந்து ஜிடான், அப்புறம் பென்சிமா, அப்புறம் வந்து டெம்பேலே. இந்த 3 பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடோஸ் டூ டெம்பேலே அண்ட் கூடோஸ் டூ டொனருமா. அப்புறம் வந்து இந்த விமன் ஃபுட்பாலர் ஒயிட்பானா, அம் அப்புறம் டொனருமா, லமீன் யமால் நம்ம கோப்பா ட்ராஃபி வின் பண்ணது. அப்புறம் லூயிஸ் என்ரிகே அண்ட் எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் பேலன் d'Or வந்து ஒரு மாரி ஒரு வருஷமும் ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால நான் இந்த இந்த வீடியோல வந்து கொஞ்சம் ஓப்பனா பேசிட்டேன். ஸோ எஸ். என்ன உங்களுக்கு தாட் இருக்கோ பேலன் d'Or வந்து டிசர்வ்டா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.